சார், ஆயுதங்களை கடத்துற விஷயத்துல ஒரு முக்கியமான புள்ளி மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். நீங்க யார சந்தேகப்படுறீங்க? ஜூபிட்டர். ஜூபிட்டரையா? ஆமா சார். நோ அலெக்ஸ், இது தவறான கருத்து. அவர் ஒரு நல்ல மனுஷன், எம்மதமும் சம்மதமும் வாழ்ற ஒரு சிறந்த பக்திமான். எத்தனையோ குழந்தைங்க அவரால் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ அனாதை இல்லங்கள் அவரோட பினான்சியல் சப்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷன். ஏற்கனவே அவர் 2 தடவை என்ன போன்ல மிரட்டிருக்கார் சார். அவர் குடவுன சர்ச் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய தேச துரோகிங்கிறதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். வரட்டுமா? என்னையா பெருசா கிழிச்ச? இவ்வளவு சேதாரம் பண்ணிய என்ன ஆதாரம் கிடைச்சது? என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளவு பெரிய காம்பவுண்ட், ரகசிய இடம், வேலையே இல்லாத உனக்கு இவ்வளவு பாதுகாப்பு, துப்பாக்கி, தோட்டா, வெடிகுண்டு, இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? இது எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவேன். அதோட இந்த கைக்கூலி கைக்கும் விலங்கு மாட்டுவேன். தம்பி, உன்னை சஸ்பெண்ட் பண்ணி 4 மணி நேரம் ஆச்சு. இங்க பார், இப்ப கூட உன்னை உயிரோட அனுப்புறதுக்கு காரணம் நீ நேர்மையானவன், பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமா வாழ வேண்டியவன். அதான் கடைசி சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா. எனக்கு பதவியோ உயிரோ முக்கியம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை களை எடுக்கிறது தான் என் வேலை. இப்ப நான் போறேன், மறுபடியும் திரும்ப வருவேன். உன் கதையை முடிப்பேன், இல்ல உங்க கதையை முடிப்பேன். பல்லு புடுங்கின பாம்பு படம் எடுக்கிறத பாருப்பா. எங்க? பாட்டி! பாட்டி! குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. மரியாதையா குழந்தைய விடனா சுட்டுடுவேன். பொம்மை துப்பாக்கி. இது நிஜ துப்பாக்கி, துப்பாக்கி இல்ல. அடுத்தது உங்களையும் சுட போறேன். ஒழுங்கா குழந்தைய விட்டுடுங்க. விட்டுடுறா டேய். உங்களா பின்னாடி யார மிரட்டுறீங்க? ஒருக்கி பசங்களா? பின்னாடி போங்க. போங்கடா. பயந்துருவேன் நினைச்சீங்களா? போங்கடா. உள்ள போங்க. சீக்கிரம் வாங்க பாட்டி. வண்டி எடுமா சீக்கிரம்.
அந்த மாதிரி குழந்தை தூக்கிட்டு எப்படியாவது தரவு போயிடுமா? தூக்கிட்டு போமா. ஓடிக்கணும். ஓடிடுங்க. நீயா? போச்சு உன் ஃபேமிலியோட பணம் டேய், நடு ரோட்ல கிடக்கு. அனாதை தோ, தோ. Bastard! உன் குடும்பம் போன இடத்துக்கு நீயும் போயிடலான்னு ஒரு முடிவோடு கிளம்பி வந்துட்டியா? நானும் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னை அனுப்பி வைக்கிறேன். வாடா. துப்பாக்கிய கீழே போடுறா இல்ல எங்க கிட்ட மாட்டினவன் எவனுமே உயிரோட போனது கிடையாது. இனிமே அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. இவனும் போலீஸ்காரன் தான், ஆனா நேர்மையானவன். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏய், ரொம்ப நடிக்காதடா. சாக போறவன் கன்ஃபியூஸ் ஆயிட போறான். டிபார்ட்மெண்ட்ல இவன் ஒரு ஹீரோடா.
அதனால மெயின் வில்லன் கையால தான் அவன் சாவணும். ஆ? முதல்ல எங்க சுடலாம்? லஞ்சம் வாங்காத கை. ஏய் அலெக்ஸ், சாவுல நீதானே ஃபர்ஸ்ட்? இங்க பாருடா, நீ செத்த நிச்சயம் வீர வணக்கம் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன்டா சாகரத்துக்கு அடம் பிடிக்கிற? இப்ப செத்துருப்பான். குடும்பத்தை பிரிச்ச பாவம் நமக்கு வேணாம். இந்த பணத்தை அவன் குடும்பத்தோட சேர்த்துருங்கடா. யாராக இந்த மாதிரி போலீஸ்காரங்க யார் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வரலாமா? அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கர்த்தரை வேண்டிக்கிறேன். சொந்த புருஷன் சத்தத்துக்கே இப்படி அழுதுருக்க மாட்டா போல இருக்கு. அல்ல புருஷன் சத்தத்துக்கு ஒரேடியா அழுவுற. திட்டு பாப்பா, நல்லா திட்டு. நீ எவ்வளவுக்கு அவ்வளவு திட்டுறியோ அவ்வளோ சொகத்தை உங்ககிட்ட இருந்து அடையாம விட மாட்டேன். பட்டா எப்பதான் நம்ம சைஸ்ல கார் ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு தான் அமெரிக்கால பிறக்கணும்ன்றது. ஹலோ, தீப்பெட்டி இருக்கா? ஆமா, இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு பேப்பர்ல என்ன முக்கியமான நியூஸ்? படி 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 படி. சென்னையில் பிரதமர் வாஜ்பாய் என்று தேர்தல் பிரச்சாரம். மிஸ்டர், நமக்கு அரசியல்லாம் வேண்டாம். என் வழி தனி வழி. ஃபாரின் ரேஞ்சில ஹாலிவுட் லெவல்ல அறிவு கேட்ட மாதிரி படிங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்த விஞ்ஞானி இந்நூற்றாண்டின் அதிசயம். ஓஹோ, செத்து போன மிருகத்துக்கு கூட உயிர் கொடுக்குறாங்களே. போற போக்க பார்த்தா மனுஷனுக்கு உயிர் கொடுப்பாங்க. இந்த மேட்ரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா காந்தி தாத்தாவுக்கு உயிர் கொடுத்திருக்கலாம், நேரு மாமாவுக்கு உயிர் கொடுத்திருக்கலாம், ஏன் நம்ம புரட்சி தலைவருக்கே உயிர் கொடுத்திருக்கலாம். என் வழி தனி வழி. வர்த்த எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எனி மொமெண்ட் டெரரிஸ்ட் நம்மளை அட்டாக் பண்ணலாம். முஸ்தபாவை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். அவனை பிடிச்சாதான் டிஎஸ்பி அலெக்ஸை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்.
டிஎஸ்பி அலெக்ஸ கொன்னது யாரு? தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்டா. சொல்டா, சொல்லு. என்ன அடிச்சான் சொல்ல மாட்டேன். இதுக்கு நீ கோர்ட்ல பதில் சொல்லியா? உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போனாதானே? உன்னை இங்க கொன்னாலும் யாருக்கு தெரியாது. நீ உண்மையை சொன்னா உன்னை உயிரோட விட்டுடுவேன். இல்ல 174 புரியல? தண்டவாளத்திலயோ கூவத்திலயோ அனாதை பணமா கிடப்ப. என்ன அடிச்சதுக்கு நீ தாண்டி அனாத போனமா கிடப்ப. யார் கேட்டு உள்ள வந்த? நம்மளே யார் தடுக்கிறது? ஏமா பொம்பளையா நீ? அவன் என்ன தப்பு செஞ்சான்னு அவனை இந்த அடி அடிக்கிற? டிஎஸ்பி அலெக்ஸ் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான் அவனுக்கு எப்படி தெரியும்? சாட்சியோட விசாரிச்சிருந்தா பரவாயில்ல. 4 பேருக்கு நல்லது செய்யற அவனை போய் இந்த அடி அடிச்சிருக்கிய. சரி சரி அவுத்து விடு. விசாரணை முடியாம அவனை வெளியே அனுப்ப முடியாது. நீ அவனை விசாரிச்சு என்னத்தை கீழ்ச்சிட போற? அதான் மத்திய மந்திரியா வந்து சொல்லிட்டாரு, நாடே சொர்க்கப்புரியா இருக்குன்னு. சொர்க்கத்துல எங்கேயா தப்பு நடக்குமா? நான் அவனை விடுவிக்கிறதுக்காக நேர்ல வந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து ராத்திரி நீ கனவுல வந்துட்ட. அதான் அவன் பார்த்துட்டு போலான்னு நேர்லயே வந்தேன். புடி சார். சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார், சார் இல்ல சார், நான் சொல்றேன் ப்ளீஸ். இப்ப தப்பிச்சிடல, ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒன்னையும் சேர்த்து பிடிக்காம விட மாட்டேன். புடிமா, நல்ல புடி. அதுக்காக தானே காத்துன்னு இருக்கேன். ஹலோ, அவன் கண்ணாது பற்ற போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்து நாட்டுல நடமாட விடுறதை விட நாட்டுல நடமாடுற மனுஷ மிருகங்களை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி படைச்ச விஞ்ஞான மனிதனை நாம உருவாக்க போறோம். டாக்டர், நம்முடைய ஆராய்ச்சிக்கு யாருடைய டெட் பாடியை பயன்படுத்த போறீங்க? அலெக்ஸ், தி சின்சியர் போலீஸ் ஆபீசர், அவரோட டெட் பாடியை டிஎஸ்பி சிவகாமி நம்மளோட ஆராய்ச்சிக்காக கொண்டு வர போறாங்க. நம்ம ஆராய்ச்சி நிச்சயம் சக்சஸ் ஆயிடுமா டாக்டர்? இந்த ஆராய்ச்சியில நிச்சயமா நாம வெற்றி அடைய போறோம். டோன்ட் வரி டாக்டர், we will do it. டெட் பாடி ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. டாக்டர், பரியல் கிரவுண்ட்ல 3 days இருந்தனால பாடி கண்டிஷன் ரொம்ப பூரா இருக்கு டாக்டர். அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா அலெக்ஸ் நாம ஒரு இயந்திர மனிதனை தான் ஆக்க போறோம். நத்திங் டு டூ வித் போன் அண்ட் மசில். சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் இவருக்கும் இருக்குமா டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் இவர்கிட்ட இருக்காது. நாம என்ன இவர் மைண்ட்ல ஃபீட் பண்றோமோ அது மட்டும் தான் இவரால செய்ய முடியும். டிஎஸ்பி சிவகாமி நம்ம கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்களை பத்தின விவரத்தை நான் இவரோட மைண்ட்ல ஃபீட் பண்ண போறேன். நிச்சயமா இவரால அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மச்சான் அங்க பாரு. கண்டுக்காம வாங்கடி. சரி, யார் பொறுக்கீங்க? ஏய் சும்மா இரு. பக்கத்துல பாரு ராஜ் பென்ஸ். ஏய் அது யார் அது புதுசா இருக்கு? 16 பண்ண ஸ்டார் மச்சான். ஏய் நான் ரெண்டு ஓட்ட போறேன் மச்சான். அப்படி போடு. தேவி உன் அருள சீக்கிரம் குடுப்பா. கண்டுக்காம போறாடா. வர வர இவனுங்க தொல்லை தாங்க முடியலடி. இவங்களை எல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லடி. அதான் பணத்து மேல ஆட்டம் போடுறாங்க. ஏன் நீ அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாது? சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு சொல்லிடுறேன்.
இவங்க இன்னும் சைட்டே அடிக்க மாட்டாங்க. அடிக்காதீங்க. தப்பறா, இந்த சிட்டிலே உங்க அண்ணன் பெரிய பணக்காரனா இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் தங்கச்சி மட்டும் இல்ல, எந்த பொண்ணையாவது கிண்டல் பண்ணு தெரிஞ்சது, இனி நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. உடையில் நடக்குது கிங்ஃபிஷர், உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர், நீ பார்த்ததும் ஏன் ஹேட் ஆகுது? பொழுது கைகளும் பேசிட்டான், பேச்சில் இருக்கிற ஏசிட்டான், உன் ஸ்வீட் பேசுதான், ஒரு கூல் பிரீஸுதான். அது ஏன் மைனா மைனா, ஏன் நாம உந்தன் நைனா, உனை கூடணும் உறவாடணும், வா வா அன்பே வா. தருக்கு தரு குடலுக்கு பட்டலக்கு தலக்கு தலக்கு தான் கிக்கு தரு கூட கிக்கு வந்த சிக்குத்தான் சிக்குத்தான் சிக்குத்தான். வெல்வெட்டு தேகம் இனி இது எனதென்று ஆகும், உதடுகள் பயிலட்டும் வேதம், உணர்வுகள் புரியட்டும் யாகம். என்னென்று சொல்ல இடையினும் கொடி இங்கு மெல்ல, இளையவன் விரல் பட்டு துள்ள, விலகிடும் வெட்கங்கள் மெல்ல. இனி இது என்ன வேலை, அடையிறவுக்கேது சேலை, ஒரு வானந்தான் உன்னை தேடுது, வாவா நிலாவே. ருக்குதர் குழலுக்கு பட்டு லக்குதா லக்குதா லக்குதா, கிக்குதா கொட கிக்கு வந்த சிக்குதா சிக்குதா சிக்குதா. உடையில் நடக்குது கிங்ஃபிஷர், உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர், நீ பார்த்ததும் ஏன் ஹீட் ஆகுது? உழுத்து கழிக்கணும் பேசித்தா, பேச்சில் இருக்குது ஏசிதா, உன் ஸ்வீட் பேசுதா, ஒரு கூல் பிரீஸுதா. பனி தூங்கும் பச்சை பூவே, விழி பேசும் வெண்ணிலாவே, உயிர் பாடுது கவி பாடுது, ஆவா அன்பே வா. தரு குடலுக்கு பட்டலக்கு தலக்கு தலக்கு தான் கிக்கு தரு கூட கிக்கு வந்த சிக்குத்தான் 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 சிக்கு சிக்குதான். உடையில் நடக்குது கிங்ஃபிஷர், உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர், நீ பார்த்ததும் ஏன் ஹீட் ஆகுது? பொழுது கழிக்கன் பேசித்தான், பேச்சில் இருக்குது ஏசிதான், உன் ஸ்வீட் பேசுதான், ஒரு கூல் பிரீஸுதான். பனி தூங்கும் பச்சை பூவே, விழி பேசும் வெண்ணிலாவே, உயிராடுது கவி பாடுது, வா வா அன்பே வா. ருக்குதர் குடலுக்கு பட்ட லக்குதா லக்குதா லக்குதா, கிக்குதா கொட கிக்கு வந்த சிக்குதா சிக்குதா சிக்குதா. தங்கச்சி தங்கச்சின்னு தலை மேல வச்சு கொண்டாடினீங்க, இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாரு. பிக்னிக் டூர்னு கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. ஏமா இப்படி திட்டிட்டு இருக்க? பிக்னிக் போனது தப்பா?
பிக்னிக் போறது தப்பு இல்லடி, கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்தியா அதான் தப்பு. ஐயோ அம்மா அம்மா, ஏமா சும்மா திட்டிக்கிட்டு இருக்க? தங்கச்சி விரும்பிச்சேன்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஏமா மீனாட்சி திட்டுற? காலேஜ்ல மத்த பொண்ணுங்களாம் டூர் போகும்போது இவன் மட்டும் போகலன்னா வருத்தப்படுவான்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவ ஓன் பொண்ணுமா, ஏன் தங்கச்சி, எந்த தப்பு தண்டாவும் போக மாட்டான். அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 4 இடத்த சுத்தி பாக்குறது நமக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா ஊரு ஊதி பெருசாக்கிடுமே, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுமேடா. உன் மாமன் பையன் பண்ற கூத்து அதுக்கு மேல இருக்கு. மீனாட்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு தொந்தரவு பண்ணி என்ன கொன்னுடுவான் போல் இருக்கு. டேய், அவன் சொல்றது சரிதானே, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு படிக்க வைக்கின்றான். அவன் சொல்றது சரிதான், பேசாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் அவ பாடு, அவ புருஷன் பாடு. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏங்கண்ண, அம்மா சொல்றதும் சரியா தான் படுது. பேசாம நீ கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போவேன். உனக்கு பிடிச்சவன் தானே மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆச்சு, காலேஜ் ஆச்சு. என்ன சொல்ற? சரிண்ணே, இந்த தடவை நான் தப்பிக்க முடியாது. நீ சொல்லி நான் எதை வேண்டான்னு சொல்லிருக்கேன். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போறேங்கிற? நல்லா தான் இருக்கும். அப்ப ஒரு 4 புள்ள 10 வரைக்கும் காலேஜுக்கு போறியா? என்னம்மா வாசல்லையே காத்து கிடக்குற? வா உள்ள வா. உன் தங்கச்சி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலடா. எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கே வந்துருவா. ஏதாவது லேட்டுன்னா பக்கத்து வீட்டுல போன் பண்ணி சொல்லுவா. எனக்கு ஒண்ணும் புரியல, பயமா இருக்குப்பா. அட நீ வேறம்மா, தங்கச்சிங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோம், எதுக்கு பயப்படுற? நான் வேணா ஒரு 8 காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பதட்டப்படாம இரு. இருங்கடா, போய் சேர்ந்துட்டா எங்க தூக்கி போட்டுருங்க. என்னது டிஎஸ்பி அலெக்ஸா? போலீஸ்காரங்க இங்க யாரும் இல்ல, உள்ளே சேச்சி தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு, ஜல்தி ஜா. ஏன்பா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கியே, ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடுப்பா. தங்கச்சி வந்துருவாளாமா? கண்டிப்பா வந்துருவா, காப்பி சாப்பிடுப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். தம்பி தம்பி, இந்த பேப்பர்ல ஒரு அனாதை பணத்தோட அங்க அடையாளத்தெல்லாம் போட்டிருக்கான். இத பாக்கும்போது எங்க நம்ம தங்கச்சியா இருக்குமோ எனக்கு பயமா இருக்குப்பா. நம்ம தங்கச்சியா இருக்க. இந்த ஒரு விஷயத்துலயாவது என் இஷ்டப்படி விடக்கூடாதா? இது குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? என் இஷ்டம் என்னமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உன் இஷ்டம் தான்.
தந்தையை கொண்டுட்டியாளா? உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் அந்த கொலையை செய்யல சார். உங்க தங்கச்சியை கற்பழிச்சு கொன்னது எங்க அண்ணன் உதயதா சார். அவன் இப்ப எங்க இருக்கான்? பல்ல ஒரு பவுடர் ஃபேக்டரி இருக்கான் சார்.